வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷனல் டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். அந்த காலத்து மக்கள்ல இருந்து இப்ப இருக்கிற இந்த நியூ ஜெனரேஷன் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த டிஃபன் ரொம்ப பிடிக்கும். புளிமா அப்படின்னு சொல்லுவோம், அரிசி மாவு உப்புமா, பாண்ட்ல உப்புமா, இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி சொல்றது உண்டு. ஆனா டேஸ்ட் என்னமோ சூப்பரா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த உப்புமா எல்லாருமே பண்றதுதான். பொதுவா இந்த உப்புமா பண்றதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமா எடுக்கும். அப்படியே உதுத்து பண்ண வேண்டியதா இருக்கும், எண்ணெய் அதிகமா செலவாகும். ஒவ்வொரு சமயம் சூப்பரா வரும், ஒவ்வொரு சமயம் ரொம்பவே சொதப்பிடும். அந்த மாதிரி இல்லாம ஒரு டெக்னிக் ஒண்ணு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா அது என்னோட டெக்னிக் கிடையாது, என்னோட பெரிய மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த டெக்னிக் அது. அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த உப்புமா கம்மியான எண்ணெய் செலவுல நல்ல உதிரா பூ மாதிரி அவ்வளவு அழகா வரும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும். இந்த புளி தண்ணில இருந்து கரெக்டான அளவா இருக்கும். யார் பண்ணாலும் சூப்பரா வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியா நல்ல உதிரா சாஃப்டா கம்மியான எண்ணெயில இந்த புளிமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்ல 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். சாதாரணமா நம்ம கடையில வாங்கக்கூடிய அரிசி மாவு தான். நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்ச அரிசி மாவும் இருக்கலாம். இடியாப்ப மாவு யூஸ் பண்ண வேண்டாம், சாதாரண வரட்டரிசி மாவு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவே போதும். லெமன் சைஸுக்கு புளி பாருங்க, இந்த அளவு நல்லா அப்படி டைட்டா பிடிச்சா இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் அடிகனமான கடாயா எடுத்துக்கணும். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கலாம். லேசா கலர் மாதிரி இந்த கோலமாவு பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நல்லா கோலமாவு பதத்துக்கு வறுபட்டாச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்படி மாவு எடுத்து இந்த கரண்டியில் இப்படி கோலம் மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா லைன் போட வரும். நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரிசி மாவு நம்ம வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த அரிசி மாவை இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த உப்பையும் மஞ்சள் பொடியும் இந்த அரிசி மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம ஊற வச்ச புளியை நான் புளி தண்ணியா கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நம்ம திக்கா கரைச்சிக்கணும். இப்ப இந்த அரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம கலந்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் புளி தண்ணி கரைச்சிருக்கேன். இப்ப பாருங்க, 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு புளித்தரத்தை விட்டாச்சு. இது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பதத்துல நம்ம கரைச்சிக்கணும். பாருங்க, சாஃப்டான மாவா இருக்கு பாருங்க. ஸ்டவ்ல நம்ம மாவு வறுத்தோம் இல்லையா, அதே கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சூப்பரா இருக்கும், இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயோ அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ அந்த ட்ரெடிஷ்னல் ஃபிளேவரையும் டேஸ்டையும் நமக்கு கொடுக்காது. எண்ணெய் சூடானதும் ஒரு 10-15 மோர் மிளகா, அது நமக்கு எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நம்ம மோர் மிளகா எப்பயும் வறுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இந்த வறுத்த மோர் மிளகாயை நம்ம தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி சூடாதான் இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதுல உடன் ஸ்பூன் யூஸ் பண்ண முடியாது, ஸ்டீல் இல்லைன்னா இரும்பு தான் எடுத்துக்கணும். அப்பதான் உப்புமா நம்ம நல்லா உதுக்க முடியும். பாருங்க, பருப்புலாம் நல்லா செவந்து மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. இப்ப நம்ம புளி தண்ணியில இந்த அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதை இந்த தாளிப்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும், அப்பதான் ஈஸியா உதுக்க வரும், சீக்கிரம் உதிர்ந்துரும். இடுக்கியால் அப்படி பிடிச்சிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கரண்டியால் இப்படி குத்தி குத்தி இதை நம்ம உதுத்து விடணும். எண்ணெய் ரொம்ப அதிகமா தேவைப்படாது, ரொம்ப சீக்கிரம் இந்த உப்புமா உதிர்ந்து வந்துடும். கடாயிலையும் ஒட்டலை பாருங்க, நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். ஆனா அப்படியே குத்தி குத்தி விடணும், அப்பதான் நல்லா உதிரும். பாருங்க, இப்பயே உதிர ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு நல்ல அடிகனமான கடாயும் தோசை திருப்பி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியும் தான் கரெக்டா இருக்கும். நம்ம வேற எந்த கரண்டிலையும் இந்த மாதிரி நம்ம உதுத்து விட முடியாது. இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா உதிர்ந்து வந்துடும். அதே நேரம் ரொம்ப ட்ரையாவும் இருக்காது, சாஃப்டாவும் இருக்கும். இந்த மாதிரி கிளறி விடும்போது அடியில ஒட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஸ்கிராப் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, எப்படியா பூவா அப்படி மணல் மாதிரி நல்ல உதிரா வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, அவ்வளவு சீக்கிரம் உதிர்ந்துடுச்சு. இந்த உப்பாவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா அடியில இந்த காந்தல் தோசை சொல்லுவோம் இல்லையா, மொறுமொறுன்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸ்டார்டிங்கே நம்ம அப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உப்புமா வேகாது, அடியில தீய ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டார்டிங்ல நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த உப்புமா உதிரா வேணுமோ
அது வரைக்கும் வந்து அடியில லேசா ஒட்டும் போதே அதை அப்படியே ஸ்கிராச் பண்ணி எடுத்துக்கிட்டே உப்புமா உதுத்துக்கணும். கடைசியா வந்து நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு லேயர் அழகா மொறு மொறு மொறுன்னு ஃபார்ம் ஆயிடும். உப்புமாவும் பாருங்க நல்ல உதிர் உதிராவும் இருக்கு, ஒட்டாமையும் இருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு, அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் இருக்கு. இது சூடு ஆறுனா கூட இதே மாதிரி சாஃப்டா இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மோர் மிளகா, இதை லேசா 1-2 உடைச்சு விட்டுட்டு கடைசியா வந்து இதுல சேர்த்துக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே நம்ம மோர் மிளகாய் அப்படியே சேர்த்துட்டோம்னா நம்ம அப்படியே குத்தி குத்தி விடுறோம் இல்லையா, அப்ப வந்து மிளகா அப்படியே தூள் தூளா போயிடும். இப்படி இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும் போது அங்கங்க ஒரு மோர் மிளகா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். உங்களுக்கு இதுல இந்த காந்தல் வேணும் அப்படின்னா ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்ல வச்சிடணும். வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல லேசா ஒரு லேயர் அடியில அந்த காந்தல் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஆனா கடாய் வந்து நல்லா திக்கா இருக்கணும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு உதிர் உதிரா மணல் மணலா இவ்வளவு சூப்பரா இருக்கு. எண்ணெயும் ரொம்ப அதிகமா சேர்க்கல, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்திருக்கோம். நம்ம ரவா உப்புமாக்கு சேர்க்கிற அளவுக்கு தான் நம்ம சேர்த்திருக்கோம். இப்ப சர்விங் பவுல்ல நம்ம எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் ரெசிபியான புளிமா சர்விங்க்கு ரெடி. பாருங்க இந்த புளிமா வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம். கம்மியான எண்ணெய், நல்லா உதிர் உதிரா சாஃப்டா செம்ம சூப்பரா வந்திருக்கு. நம்ம இந்த மோர் மிளகாயோட சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த உப்பால இந்த மோர் மிளகாய் செம்ம டேஸ்டா இருக்கும். அட்டகாசமா இருக்கு. உலகத்துல எவ்வளவு டிஃபன் இருந்தாலும், நம்ம எவ்வளவு டிஃபன் பண்ணாலும், இன்னும் புதுசு புதுசா நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் இந்த உப்புமாவோட டேஸ்ட் வந்து வேற எந்த டிஃபனுக்குமே வராது. அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு சிம்பிளான ஒரு டெக்னிக். வீட்டுல இருக்கிற அரிசி மாவு, புளி, தாளிக்கிற சாமான், இவ்வளவுதான். அது எல்லார் வீட்லயும் எப்பயுமே இருக்கும். அதுல இந்த சூப்பரா டேஸ்டியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு டிஃபன் பண்ணிருக்காங்க. இந்த உப்புமால வந்து இந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே வந்து தூக்கலா இருக்கணும், அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். 1 கப்பு அரிசி மாவுக்கு அந்த அளவுக்கு புளி வந்து நமக்கு தேவைப்படும். தாளிக்கும் போது இந்த பருப்புகள்லாம் கொஞ்சம் நம்ம தாராளமாவே சேர்த்துக்கலாம். சாப்பிடும்படி கடக்கு முடுக்குன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும். மோர் மிளகாய் இருந்ததுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அதோட பிளேவர், அதோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். இந்த அளவு வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுனா அந்த அளவுக்கு புளி, இந்த 1 கப்பு புளி தண்ணி. அந்த புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணும்போது இந்த 1 கப்பு அளவு கரெக்டா இருக்கும் அப்படின்னா கூட ஒரே டைம் சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்டா வரும். மினிமம் இன்கிரிடியன்ஸ்ல நல்லா டேஸ்டியான ஒரு டிஃபன். நான் சொல்ல மாதிரி எல்லா ஏஜ் குரூப்புமே இந்த டிஃபன் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மழை பெய்யும் போது இந்த உப்புமா பண்ணி கொடுப்பாங்க சின்ன வயசுல, அவ்வளவு ஆசையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த புளிமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இது வந்து சூப்பர் ஹிட் டிஃபனா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.